நன்றி சொல்லிக்கலாம். இப்போ கார்பரேட் கம்பெனியில் நிறைய பொருள்கள் சொன்ன மாதிரி எம்ஆர்பி வந்து அளவை கம்மி பண்ணி எம்ஆர்பி கூட்டி போடுறாங்க. நம்மள்கிட்ட அப்படி கிடையாது. நம்ம 100 ml 100 ml அன்னைக்கு நம்ம 90 ml போட்டு அதுக்கு ரேட்டை 10 ரூபா சேர்த்து போட்டு அதை ஒரு 20% டிஸ்கவுண்ட் சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள நான் நேற்று ஒரு ஆன்லைனில் ஒரு பொருள் பார்த்தேன். அது ஆக்சுவலாக வந்து 190 ரூபா தான் நம்ம வச்சிருக்க எம்ஆர்பி இல்லை ஒரு சாம்பிள் பாட்டில். ஆனால் ஆன்லைனில் வந்து அது 216 ரூபா போட்டு அதுக்கு வந்து 25 ரூபா லெஸ்ன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை யாருமே மக்கள் வந்து அவ்வளோ வந்து டீட்டெயிலாக பார்க்க மாட்டாங்க. ஆன்லைனில் போனால் கம்மியாக கிடைக்கும், ஆன்லைனில் போட்டால் கம்மியாக கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு நினச்சிட்டு நிறையா பேர் போய் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஏமாற்றம் மக்களுக்கு நிறையா பேருக்கு பாதிப்பு இருக்குது. அது வேணாம், நம்மள்கிட்ட இருந்து வாங்கி எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அவங்க இருக்குங்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்க நம்ம அதாவது கம்பெனிலேருந்து நம்ம வாங்குற அப்படின்னா நாம் வாங்கி கொடுக்குற அந்த கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கலெக்டரும் சரி சில முக்கியமான ஆளுகள் வந்து நம்மளை கூப்பிட்டு தான் இந்த மாதிரி மக்களுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு கொடுக்க சொன்னாங்க. அதை நம்ம தான் செஞ்சோம். ஆனால் அந்த டயத்தில் ஆன்லைனில் எந்த ஒரு வியாபாரமும் நடக்கலை. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கவங்க நம்மதே அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு தேவையை கொடுக்கக்கூடியவங்க நம்மதே தெரிஞ்சு அவங்களும் நம்மளுக்கு ஒத்துழைச்சு இதில் எனக்கு நம்மளுக்கு அதை ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறோம். இது அன்னைய தலைவர் சொன்ன மாதிரி இனிமேல் இந்த இதுலேயே எல்லாம் முடிஞ்சிருங்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் எங்களுக்கு இருக்கு. இதுக்கு மீறி போனால் கண்டிப்பாக அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் இதை ஏற்றுக்கல, இதை கொண்டு வரல அப்படின்னா அவங்க பொருள்களை நாங்கள் மட்டும் இல்லாமல் சிறு வணிகர்களும் கடைக்காரர்களும் அதை புறக்கணிக்க அளவுக்கு வர்த்தக சங்கம் மூலமாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அதை நாங்கள் நிப்பாட்டுங்கிறத இதன் மூலம் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.